கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகத்தின் சார்பாக தெய்வ பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலே தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆள் பார்த்து செயல்படாத தெய்வம் என்கிற தலைப்பிலே நாம் காணலாம். பொதுவாக இந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆள் பார்த்து செயல்படுவாங்க. ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஆள் பார்த்து தான் என்ன செய்வாங்க, படிக்க வைப்பாங்க. ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஆள் பார்த்து தான் வேலை கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆள் பார்த்து பிடிச்சவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, தொழில் நம்பி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விரும்பக்கூடியவங்க தான் என்ன செய்வாங்க, ஆள் பார்த்து கொடுப்பாங்க. அது ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தாபனமாக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆள் பார்த்து வேறுபாடு பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, அவங்க செயல்படுறாங்க, எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க. ஆனால் வேதம் இதை தவறு என்று எடுத்து காட்டுகிறது. மனுஷர்கள் பல விதங்களில் ஆள் பார்த்து செயல்பட்டாலும் வானத்து பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்று போல் தான் பார்க்கிறார். அவருடைய கிரிகளின்படி, அவருடைய செயல்பாடுகளின்படி சில நீதியை செய்கிறாரே தவிர அவர் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கிற எத்தனையோ ஜனங்கள் பல விதங்களில் பல காரணங்களுக்காக ஆள் பார்த்து செயல்படலாம். சொந்தக்காரங்க மத்தியில் செயல்படலாம், சொந்த வீட்டில் செயல்படலாம், அம்மா அப்பா செயல்படலாம், கூட படிக்கிறவங்க செயல்படலாம், நண்பர்கள் செயல்படலாம், தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க என்று பல தரப்பு மற்ற மக்கள் ஆள் பார்த்து செயல்படலாம். நாமளே சில சமயம் அதை பார்த்து எரிச்சலாக இருப்போம், கோபப்பட்டு பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படக்கூடிய தெய்வம் அல்ல. இன்றைக்கு இந்த தலைப்பை நம்ம ஏன் வைத்து பார்க்குறோம்னா, நாம் தேவனைப் போல செயல்பட வேண்டும். அவர் எப்படி ஆள் பார்த்து செயல்படவில்லையோ அதை போல அவர் பிள்ளைகளாகிய நாம் அவரை போல் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். பாருங்கள், இந்த பூமியில் பலவித ஜனங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் ஆள் பார்த்து செயல்படாதவராய் இருந்தார். இந்த ஆள் பார்த்து செயல்படும் பொழுது என்ன உண்டாகும்னா, பிரிவினை உண்டாகும், பகை உண்டாகும், சண்டை ஏற்படும். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய வெறுப்புக்கும் பேரண பேச்சுக்கும் ஆளாகவும் செய்திடுவோம். தேவனுடைய கோபாக்கினையை, தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சிடுவோம். ஆகவே இந்த ஆள் பார்த்து செயல்படக்கூடிய நிலை மிகவும் மோசமான நிலை. இதை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், அதை விட்டு தேவனை போல செயல்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, இன்னைக்கு இதை பார்க்குறோம். சரி, அப்போ யார் ஆள் பார்த்து செயல்படலை, யார் கரெக்டாக இருந்தாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு சென்று நினைச்சாரு, சீசரோடு சென்று ஊழியம் செய்துவிட்டு வருகிறார். வரும் பொழுது அவரை போதிக்கும் போது அநேக ஜனங்கள் அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பேச்சிலே குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ஆண்டவரே, நீர் உண்மையை போதிக்கிறீங்க, ஒருவரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது, சத்தியத்தை உண்மையை கரெக்டாக போதிக்கிறீங்க, நீங்கள் முகதாட்சியமும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த அரசாங்க அதிகாரிகளாகிய ராயர் என்று சொல்லப்படுகிறவங்களுக்கு வரி கொடுக்கலாமா இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு சோதிக்கிறார். இல்லைங்க, ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஆண்டவர் அவங்களுக்கு தகுந்த பதிலை கொடுத்து என்ன செய்கிறாரு, அவங்க வாயை அடைக்கிறாரு. அவங்க குற்றப்படுத்தக்கூடியவர் கேட்குற கேள்வியிலேயே அவரே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னா, நீர் முகதாட்சியம் பார்க்கக்கூடியவர் அல்ல, நீர் ஆள் பார்த்து செயல்படக்கூடியவர் அல்ல என்று எதிரியாகி அவரே ஆள் பார்த்து இயேசு செயல்பட மாட்டார்ங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, வலியுறுத்தி ப்ரூஃப் பண்ணுறார். எதிரியாக இருந்தாலுமே ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படக்கூடியவர் இல்லைன்னு அவர் வாயில ஒத்துக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் கேட்ட கேள்விக்கு தகுந்த விதையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். இதை லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்போ இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த நிலையில் இருந்தாலும் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் நம்ம ஆப்போசிட்டான பார்ட்டிகள் கூட என்ன செய்யணும், நம்ம ஆள் பார்த்து செயல்படாதவங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய நடத்தை, செயல்பாடுகள், பேச்சுகள் செயல்படணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். அவர் எளியோரையும் பெரியோர்களையும் பணக்காரங்களையும் அவர் என்ன செய்கிறார், எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லாரையும் ஒரே நிலையில் பார்த்தார். அவங்க செயல்பாடுகளை வித்தியாசத்தை பார்த்தாரே தவிர ஆள் பார்த்து ஒரு நிகழ்ச்சியில் இது பண்ணலை. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், நல்லா வசதியாக இருந்தால் அவங்க மேலே ஒரு பார்வை பார்க்குறோம், ஏழை ஜனங்களாக இருந்தால் அப்படி ஒரு பார்வை பார்க்குறோம். இதுதான் உலகத்தில் உள்ள இயற்கை. ஆனால் அப்படி இல்லை.
எல்லாரையும் சமநிலையிலே வைத்து நாம் பார்த்து பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆள் பார்த்து செயல்படாத தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஆள் பார்த்து செயல்படாமல் நம்மை காண்பிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போல எந்த சூழ்நிலை ஆள் பார்த்து செயல்படாத நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பணிவாக உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், இந்த காரியங்களை சொல்லிக்கிறேன். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும், தேவ ஜனங்களும், ஆசிரியர் பெருமக்களும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஊழியமா இல்லை வேலையா தொழிலா எதுவாக இருந்தாலும் இது சம்பந்தமாக எத்தனை பேர் வரலாம், பணி குவியலாம் கூட இருக்கலாம். அவங்க மத்தியில் வேறுபாடு பார்க்காதீங்க, காட்டாதீங்க. ஆள் பார்த்து செயல்படாமல் தேவனை மாத்திரம் பார்த்து தேவன் செயல்பட்டது போல நீங்களும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.